எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பிரேக்ஃபாஸ்ட் மிஸ் பண்ணாமல் சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். பொதுவாக காலையில் நம்ம எப்போவுமே இட்லி தோசைன்னு ரெகுலராக செய்வோம். அதனால பசங்க போர் அடிக்குதுன்னு சரியாக சாப்பிட மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது முட்டை மசாலா டோஸ்ட். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சர்வ் பண்ணலாம். வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த ரெசிபிக்கு 10 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் எல்லா முட்டையும் உடைச்சு ஊற்றிக்கலாம். நல்லா பீட் பண்ணிட்டு இது கூட பொடுசா நறுக்கின 2 வெங்காயம், பொடுசா நறுக்கின 2 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 கை அளவுக்கு பொடுசா நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. உப்பு காரம் மட்டும் நீங்க யூஸ் பண்ற முட்டையோட அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. முட்டை கலவை ரெடி ஆயிடுச்சு. தனியா எடுத்து வச்சிடலாம். இந்த ரெசிபிக்கு நான் ப்ரௌன் பிரெட் தான் யூஸ் பண்றேன், அதாவது வீட் பிரெட். இது ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் ஒயிட் பிரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிரெட் ஸ்லைஸை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கிற முட்டை கலவையை மெதுவாக ஊற்றுங்க. பிரெட் மேலே ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஊற்றுங்க. எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஒரு தவாவை ஸ்டோவில் வச்சு சூடானதும் 1 கியூப் வெண்ணெய் சேர்த்து வெண்ணெய் உருகுனதும் முட்டை கலவை ஊற்றின பிரெட் பக்கத்தை தவாவில் படுற மாதிரி வைங்க. இப்போ இன்னொரு பக்கம் முட்டை கலவையை ஈவனாக ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பிரெட் முட்டை கலவை ஒரு பக்கம் வெந்ததும் பிரெட்டை மெதுவாக எடுத்து இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் தவால சேர்த்து இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க. 1 நிமிஷம் வேக விடுங்க. ரெண்டு பக்கமும் நல்ல பொன்னிறமா வெந்து வந்ததும் தவாலேருந்து எடுத்து சூடா சர்வ் பண்ணுங்க. எல்லா பிரெட் ஸ்லைசஸும் இதே மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. டேஸ்டியான ரொம்ப அருமையான முட்டை மசாலா பிரெட் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை சூடா டொமேட்டோ கெச்சப் இல்லைனா புதினா சட்னி வச்சு சர்வ் பண்ணுங்க. இந்த முட்டை மசாலா டோஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சர்வ் பண்ணலாம். பசங்க லஞ்ச் பாக்ஸ்க்கும் நீங்கள் பேக் பண்ணி கொடுத்துடலாம். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் நிறைய டோஸ்ட் ரெசிபிஸ் பண்ணியிருக்கேன், சில லிங்க்ஸ் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஈஸியான இந்த டோஸ்ட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.